மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் நாளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு திருப்பாடல் 67 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 7 வசனங்களை கொண்ட இந்த அருமையான இனிமையான திருப்பாடல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாடல். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதால் என்ன பயன்? அதனால் யார் பயனடைகின்றார்கள்? பயனடைந்தவர்கள் வழியாக யார் மீட்பு பெறுகிறார்கள் என்பதை தெளிவாக இந்த குட்டி திருப்பாடல் நமக்கு இரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. பிரியமான சகோதர சூழலே, முதல் பகுதியில் இறை வேண்டலாக பார்க்கின்றோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதிப்பதால் என்னை சார்ந்தவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை இன்றைய நாளுடைய முதல் 2வது வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உன் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உன் திருமுக ஒளியை என் மீது பொழியச் செய்யும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்துல ஒரு அற்புதமான செய்தியை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதியும். உன் திருமுக ஒளியை என் மேல் பொழிந்தருளும். இதன் வழியாக நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தார் மட்டுமல்ல, என் சமூகம் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள், புறையின மக்கள், என்னுடைய அக்கம் பக்கம் வீட்டார், என் தெருவில் இருப்பவர், என் சொந்த பந்தங்கள், ஏன் என் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். ஆகையால் என்னை நீர் ஆசீர்வதியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வேண்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, அந்த ஆசீர்வாதம் நம்மோடு மட்டுமில்லாமல் பிற இன மக்களுக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்மோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கும், நாம் அவ்வப்போது பேசுகிறோமே அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டும். பிற இன மக்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு
முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நம்மை பார்த்து, இதுவோ இவர் நல்ல கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவள், வேலை செய்கின்ற இடத்திலும் அல்லது பயணிக்கின்ற இடத்திலும் அல்லது ஒரு நிறுவனத்திலும் நாம் எங்கு சென்றாலும் எப்போதும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாகவே இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்ன? பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டவருக்குத்தான் ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரிய மாணவர்களே, இன்றைய நாளில் ஆசீர்வாதம் நம்முடைய நேர்மறையான எண்ணங்கள். நாம் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் அந்த நேர்மறை சிந்தனையை, ஆற்றலை, தெம்பை, வலிமையை, வல்லமையை கொடுக்க முடியும். நம்மிடம் இல்லாததை எப்படி கொடுக்க முடியும்? இந்த அருமையான திருப்பாடல் முதல் பகுதியில் தெள்ளந்தெளிவாக கூறுகிறது, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதன் வழியாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதோ இந்த அருமையான இனிமையான காலை வேளையிலே இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் எங்கு சென்றாலும், யாரை பார்த்தாலும் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நேர்ந்தாலும், ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்வேன். இந்த அருமையான நாளில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், எனக்கு நல்லது நடந்தால் போதும், இன்றைய நாளில் நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்தால் போதும் என்பது அல்ல. இந்த பிரபஞ்சம் அல்லது நாம் யாரை புற இன மக்கள் என்று நினைக்கின்றோமோ, அல்லது யார் நம்மேல் கோபத்தோடும் எரிச்சலோடும் சங்கடத்தோடும் இருக்கின்றார்களோ, அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் என்னை பார்த்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடல் நமக்கு ஒரு சவால் விடுக்கின்றது. ஆசீர்வாதத்தை பெற்றவர் நீர் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையாதே. ஒரு சில நபர்கள் எழுந்திருக்கின்ற போது, ஆண்டவரே, என்னை மட்டும் ஆசீர்வதியும், ஆண்டவரே, நான் மட்டும் நல்லா இருக்கணும், ஆண்டவரே, என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், ஆண்டவரே, என் பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும் என்று சுயநலத்தோடு ஜெபிக்கக்கூடிய, சுயநலத்தோடு ஆண்டவரிடம் பரிந்து பேசக்கூடிய மக்களாக இல்லாமல், என் ஆசீர்வாதம் பிறருக்கும் சென்றடைய வேண்டும், என்னுடைய நல்ல எண்ணம் பிறருக்கும் சென்றடைய வேண்டும், என்னுடைய நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவர்களாக வாழ இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நிறைய நேரங்களில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படாத நபர்களாக இன்னும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பஞ்சத்திலும் அல்லது இன்னும் வேறு மாதிரியான சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக எங்களுக்கு நினைவூட்டுவதெல்லாம் நாங்கள் முதலில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக எங்களை சார்ந்தவர்கள் நிறைவாழ்வு வாழ வேண்டும், நேர்மறை சிந்தனையோடு வாழ வேண்டும். என்னுடைய பேச்சிலும் நடத்திலும் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.